எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை விழாவுக்கு தான் பார்க்க போறோம். காத்தால எழுந்தாச்சு, காஃபி குடிச்சாச்சு. இனிமே தான் வந்து செடியில இருக்க பூக்கள்லாம் பறிக்கணும். ஏற்கனவே வீடியோல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து நம்ம தோட்டத்துல நம்ம வந்து கார்டன்ல இருக்கிற பூவெல்லாம் வந்து பறிச்சு சாமிக்கு கட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சங்குப்பூ, வாடாமல்லிப்பூ இதெல்லாமுமே இருக்கு. மல்லிப்பூ 1, 2 இருக்கு. அடுத்தது சரி காத்தால மார்னிங்லேருந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுலேருந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி செடிகள்லாம் பார்க்குற போது நமக்கே ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது கோலத்துலேருந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குபேர கோலத்துக்காக வந்து நம்பர் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். 27, 21 அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவால் நம்ம வந்து 9 கட்டங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடியாலையும் இந்த மாதிரி மேலே இன்னொரு கோடு வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர் வந்து போடணும். இது மேலே வந்து ₹1 காயின் இனிமேல் தான் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே மஞ்சள் குங்குமம் வந்து போட்டு வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு செந்தூர கலரில், அதாவது ரெட் கலரில், நம்ம ஆரத்தி கலரில் வந்து சொஸ்தி குறியீடு இந்த மாதிரி போடுவது வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நம்மளுடைய பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடுகள் இதெல்லாம். இந்த மாதிரி போடுறது ரொம்பவே விசேஷம். அதுக்காக வந்து இது நான் வந்து போட்டிருக்கேன். பூஜை அறையில் வந்து போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து நான் இது எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி போடுற வழக்கம் உண்டு. இன்னும் மற்ற இதெல்லாமே வந்து நம்ம தொடச்சிட்டு ஒவ்வொன்றா வந்து கோலம் போட்டு எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக தான் வந்து நிறைய பேருக்கு குபேர கோலம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படிங்கிறவா வந்து இந்த நம்பர் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது மேலே ₹1 காயின் வந்து ஒவ்வொன்றா வைக்கணும். இந்த மாதிரி போடுறது ரொம்பவே விசேஷம். குபேர பூஜை பண்ணும்போது இதில் வந்து குபேர படத்திலே இதோட ஸ்லோகங்கள் இருக்கும். அதை சொல்லி நம்ம வந்து ₹1 காயின் வச்சு அந்த ஸ்லோகத்தை வந்து 3 முறை 5 முறை இல்லை 11 இந்த மாதிரி சொல்லி அதை வந்து பூ வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு நல்ல வந்து ஒரு பலன் கிடைக்கும். அதோடைய சக்தியுமே வந்து ரொம்ப அதிகமானது. நமக்கே வந்து அந்த பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் வந்து நல்லாவே தெரியும். நம்ம அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி போட்டிருக்கேன். அது உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். காத்தால எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோலம் போட்டாச்சு. இந்த கோலமும் வந்து பார்த்தீங்கன்னா அபியப்பா தான் வந்து கோலம் போட்டிருக்காரு. ஸோ எப்பவுமே வந்து அவருக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே எங்களுக்கு கிச்சனில் வந்து காய் நறுக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அழகாக வந்து சிம்பிளாக போட்டிருந்தாலும் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு பாருங்க. அவருக்கு வந்து நான் போடுறேன் அப்படிம்பாரு. அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எழுந்து இது பண்ணுறதுக்குள்ளே அவர் எல்லாமே இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவார். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கோலம். ரொம்ப சிம்பிள், பட் அதே சமயத்தில் ரொம்ப அழகான கோலமாக போட்டிருக்காரு. எனக்கே ஆசையாக இருக்குது அவர் போடுறத பார்க்கும்போது. நான் வந்து குழலால் போட மாட்டேன், கையால் தான் போடுவேன். பட் அவர் வந்து இந்த மாதிரி குழல் நிறைய விதவிதமாக வாங்கி வச்சுருக்காரு. ஸோ நிறைய எனக்கு வந்து கிச்சனுக்கு வந்து காய் நறுக்கி கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாமே அவர் பார்த்துப்பாரு. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்தால எப்போவுமே எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, காத்தால எப்போவுமே எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கைகள் மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எழுந்த உடனே விடிகாலம்புற வேலையில் நம்ம எழுந்திருக்கோம் இல்லையா? எழுந்த உடனேவே காலங்காத்தால சரி, அது 5:00 இருந்தாலும் சரி, இல்லை 6:00 இருந்தாலும் சரி தான், எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தீபம் ஏற்றுறது வழக்கம் உண்டு எங்கள் ஆத்துல. எங்கள் மாமியார் எப்போவுமே காத்தால எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எழுந்தோடனே ஒரு விளக்கு ஏற்றிடுவா. இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடுவா. அது மாதிரி நானுமே வந்து ஏற்றிடுவேன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறதுமே உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு காத்தால நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு. நம்ம சுத்தமாக தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எழுந்து குளிச்சுட்டு கைகால் மூஞ்சி அலம்பிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 6 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் எப்போ எழுந்தாலும் சரி, இல்லை 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, எழுந்த உடனே இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. காலங்காத்தால விளக்கு ஏற்றிட்டு ஒரு சாமிக்கு ஒரு வத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பால் வச்சு இந்த மாதிரி நம்ம காஃபிக்கு பால் காய்ச்சோம் இல்லையா? அந்த பாலை வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் குளிச்சுட்டு முதல்லேருந்து எல்லா படத்துக்கும் தொடச்சி அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னா பொட்டு வச்சு பூ வச்சு கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா பண்ணுவோம். அந்த மாதிரி காலங்காத்தால ஏற்றின வழக்கு தான். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் மட்டும் முதல் நாள் நைட்டே போட்டுருவேன். ஏன்னா சுவாமி படங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு சுவாமி படத்துக்கெலாம் தொடச்சி வந்து எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு ராத்திரியே வந்து எல்லாத்துக்கும் தொடச்சி கோலம் போட்டுறது வழக்கம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மறுநாள் காத்தால போடுவேன். நான் நிறைய இடத்துல 2, 3, 4 இடத்துல நிறைய கோலம் போடுறதுனால ராத்திரியே கோலம் போட்டுட்டு வேலைகள்லாம் ஒரு சிலதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது அடுத்த நாள் வேலை நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்.
ஒரு சில கோலங்கள் வந்து இந்த மாதிரி அச்சு தட்டு வாங்கி வச்சுருக்கேன், அதில் போட்டுருவேன். 8 இதழ் கொண்ட தாமரை கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஸோ எங்கள் மாமியாருமே சொல்லியிருக்கா, நீங்களும் இந்த மாதிரி போடுங்க, இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது, இந்த மாதிரி 8 இதழ் கொண்ட தாமரை கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதை தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து ராத்திரியும் வந்து ரெகுலராகவே ராத்திரி வந்து தொடச்சிட்டு, ராத்திரி வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு இந்த மாதிரி போடுறது வழக்கம். நிறைய பேர் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, அடுப்பு மேலே என்னவோ எழுதியிருக்கீங்களே, என்ன எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன் இது மாதிரி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்ஷயம் அப்படின்னு எழுதும்போது நமக்கு எப்போவுமே உணவுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் டெய்லி ராத்திரி அடுப்பை தொடச்சிட்டு எப்போவுமே சோப்பு போட்டு தேய்ச்சி அலம்பி மோட ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி அடுப்பு மேலே ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு வந்து எழுதுவோம். இது ரெகுலராகவே இந்த மாதிரி எழுதுகிற வழக்கம் உண்டு. இதுவுமே வந்து அதனால தான் நான் வந்து எழுதியிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சரி காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணுவீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிக்னஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து இதையும் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது வெள்ளிக்கிழமைக்கான பூஜை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சுவாமிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து படத்துக்கெல்லாம் பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாமே ரெடி ஆகிடுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே எப்போவுமே இப்படி தான் வந்து நான் வந்து எப்பவும் பண்ணுற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு தட்டுகள்லையும் இருக்கிற எல்லா சுவாமி படத்துக்கு வந்து பூவெல்லாம் வச்சாச்சு. கார்த்தால டிஃபன், மத்தியான சமையல் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சுவாமி நைவேத்தியத்துக்காக சாதம், பருப்பு எல்லாமே வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இருந்தாலும் சுவாமிக்கு புஷ்பங்கள்லாம் வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தட்டுலையுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி மாட விளக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஓடம் மாதிரி, இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லுவா. அதனால இந்த மாதிரி வந்து இது என்னுடைய கல்யாணத்தும் போது கொடுத்த விளக்கு. இந்த விளக்குமே வந்து நான் ரெகுலராகவே வந்து ஏற்றுவேன். இது வந்து மேலே வந்து விநாயகர்கிட்ட வந்து ஏற்றிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு, வெளி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, இதுவும் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றி எல்லாத்துக்குமே புஷ்பங்கள் வச்சு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து மாக்கோலம் மாதிரி போட்டு அரிசி மாவில் போட்டுட்டு மஞ்சளில் வந்து கோடுகள் போட்டுட்டு இதை வந்து ஒவ்வொரு ₹1 காயின் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வச்சிடணும். இது வந்து குபேர கோலம் அப்படின்னு சொல்லுவா. குபேரனுக்கு இது ரொம்பவே வந்து உகந்தது. இதோடைய ஸ்லோகம் வந்து குபேர படத்திலேயே கீழே வந்து ஒரு 2 வரிகள் இருக்கும். அதையே நம்ம வந்து சொன்னாலே போகிறோம். இந்த மாதிரி வந்து கோலம் போட்டுட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து ₹1 காயின் தான் வைக்கணும். வச்சுட்டு இது மேலே மஞ்சள் பொடி, குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு இதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன். கீழேயும் வந்து கோலங்கள்லாம் போட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. வசாரிக்குமே வந்து எப்போவுமே வந்து அர்ச்சனை பண்ணுறது வழக்கம் உண்டு. எல்லாமே வந்து காசால் வந்து 108 காசுகளால் ₹5 காயின், ₹1 காயின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதனால் வந்து அர்ச்சனை பண்ணுற வழக்கம் உண்டு வசாரணைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா பூக்களாலேயும் வந்து அர்ச்சனை பண்ணுவேன். ஒரு வாரம் இப்படி, ஒரு வாரம் அப்படி, அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுவேன். இது வந்து எங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோ, பெரியாண்டவன் அங்காள பரமேஸ்வரி, பக்கத்தில் இருக்கிறது வந்து வாராகி, சரஸ்வதி படம், இப்படி நிறைய வந்து நம்மளுடைய ஏற்கனவே வந்து பூஜா ரூம் டூர்லேயும் பார்த்துருப்பீங்க. இது வந்து கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீசக்கர வழிபாடுக்காக இது ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வந்து பச்சரிசியை நிரப்பிட்டு அது மேலே ஸ்ரீசக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து பன்னீரால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதில் வந்து 9 பொட்டுகள் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு மல்லிப்பூ இருந்தது அப்படின்னா அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி அதுக்கான ஸ்லோகமும் நம்ம வந்து சொல்லலாம். நம்ம வந்து யூடியூப்ல நெட்டில் போட்டாலே ஸ்ரீசக்கர ஸ்லோகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து நல்ல செல்வ வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரொம்பவே அருமையான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேல் வச்சுருக்கோம். வேலுக்கும் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பூஜைகள் உண்டு. தினசரியே வந்து பூஜைகள் உண்டு. நித்தியபடி அபியப்பா வந்து பண்ணுவார். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நானுமே வந்து பண்ணுவேன். இது வந்து சோமஸ்கந்தர் படம். இந்த படம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம பாத்தில் இருக்கிறது குடும்ப ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமஸ்கந்தர் வந்து ரொம்பவே விசேஷமானது. இதெல்லாமே வந்து பாண்டுரங்கன், முருகனுக்கு வந்து பொட்டு வச்சுருக்கேன். நமக்கு பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி முருகனுக்கு வேண்டிட்டு, அப்படி இல்லைன்னா ஞானானந்தருக்கு வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது ரொம்பவே விசேஷம். இப்போ அடுத்தது சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதையுமே வந்து நம்ம பார்த்துடலாம். கீழே வந்து நைவேத்தியத்துக்காக பழங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். குபேர கோலத்துக்காக வந்து பூக்களும் வந்து இந்த ஒவ்வொரு காயின் மேலேயும் ஒவ்வொரு பூக்கள் வைக்கணும். உங்களுக்கு முதல்ல இதை காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பூ வைக்காமல் இது மேலே வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தட்டில் வந்து வெத்தலை பாக்கு, பழங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சுவாமி நைவேத்தியத்துக்கு வந்து
மகா நைவேத்தியத்துக்கு சாதம் பருப்பு இதெல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதயே தனதான்ய சமுர்த்திமே தேகிதாபாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் குபேரலக்ஷ்மி கமலாதேவாய தனஹர்ஷனாய லக்ஷ்மி ஸ்வாஹா. மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாது. இந்த ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லிட்டு குபேரனோட ஸ்லோகம் முதல்ல சொன்னோம் இல்லையா, அதுவுமே நம்ம சொல்லி இந்த மாதிரி புஷ்பங்களால இந்த காயின் மேல மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கோம் இல்லையா, இதன் மேல இந்த மாதிரி புஷ்பங்களை அடிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி சொல்லி நம்ம இந்த மாதிரி பூக்கள் போட்டு இதுக்கு அர்ச்சனை பண்ணும்போது ரொம்பவே விசேஷம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கீழே வந்து வசாரணிக்குமே எப்பவுமே வந்து காயினால அப்படி இல்லைன்னா புஷ்பங்கள் நிறைய பூ இருந்தது அப்படின்னா அதால வந்து இந்த மாதிரி அர்ச்சனை பண்றது வழக்கம் உண்டு. இப்ப நம்ம சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். மகாராஜாய நமஹ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्मै नमो नमः. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्मै नमो नमः. या देवी सर्वभूतेषु लङ्कारूपेण संस्थिता नमस्तस्मै नमो नमः. या देवी सर्वभूतेषु वृद्धिरूपेण संस्थिता नमस्तस्मै नमो नमः. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्मै नमो नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते. यो वेदादोसर प्रोक्तो वेदान्ते प्रतिष्ठितः तस्य प्रगदलीनस्य यत्परस्य महेश्वरः. महादेवी विद्महे विष्णुभक्तिर्धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्.
श्रीचक्रधारिणे नमो नमः वसुधारिणे नमो नमः वेदोक्त आनंद कर्पूर दीपं दर्शयामि हर 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 शिव 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 महालक्ष्मी 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 दुर्गा देवी दुर्गा देवी दुर्गा देवी மாதாய். ஸோ ஃபைனலி வந்து இன்னைக்கு வந்து காத்தால எழுந்ததுலேருந்தே என்ன விளாக் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. பூஜையும் வந்து பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி பண்ணும்போது மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம முதல் நாளே வந்து எல்லாமே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இந்த மாதிரி செய்யும்போது தான் மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். எப்போவுமே ஸ்ரீசக்கர வழிபாடு, அதுக்கப்புறம் வந்து வஸ்தாரணிக்கு வந்து ஒரு அர்ச்சனை புஷ்பத்தால் அப்படி இல்லைன்னா காசால வந்து அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி பூஜை பண்ணுறது வழக்கம். முடியும் போது ஒரு சில சமயங்களில் பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சாதம் பருப்பு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். இன்னைக்கு கார்த்தால டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தால வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் கார்த்தாலைக்கு. அதுக்கப்புறம் மத்தியான சமையல் என்ன அப்படின்னா சாதம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி, மாங்காய் வந்து சாம்பார். இன்னைக்கு ஒரு மாதிரி மாங்காய் வந்து கிட்டத்தட்ட பழுக்க ஆரம்பிச்சிடுது பழம் மாதிரி. ஸோ மாங்காய் வந்து போட்டு ஒரு சாம்பார். இன்னைக்கு சமையல் வந்து இதுதான். இன்னைக்கு விளாக் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பூஜையும் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. நானும் வந்து கமெண்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.